அனைவருக்கும் தியாழ் அகாடமி சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருடத்தோட முதல் நாள்ல மிக முக்கியமான வழக்கு எஸ்ஆர் பொம்மை வழக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். இந்த கேஸோட முக்கியம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு லைன் சொல்றேன், அதை நல்லா கவனிச்சிங்க. இந்த எஸ்ஆர் பொம்மை அப்படிங்கிறவரு கர்நாடகாவுடைய சீஃப் மினிஸ்டர். 1988-89 காலகட்டத்தில் கர்நாடகாவுடைய சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்படுது. அதனால கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு போறாரு. அங்க நீதி கிடைக்கல. அதனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவருக்கு தேவைப்பட்ட விஷயத்தை வந்து அடைகிறாரு. கர்நாடகா சீஃப் மினிஸ்டரே கோர்ட்டுக்கு போறாரு அப்படின்னா இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத இந்நேரம் உணர்ந்திருப்பீங்க. அது இல்லாம ஆர்டிகல் 356 வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பல முறை மிஸ்யூஸ் செய்யப்பட்டது. ஆர்டிகல் 356 என்னன்னு தெரியும் உங்களுக்கு? மாநில நெருக்கடி இல்லைன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்போ மாநில நெருக்கடி அமல்படுத்துவான்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாநிலம் ஒரு ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் செயல்படல, இல்ல அந்த மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சிக்கு மெஜாரிட்டி இல்ல அப்படின்னா மாநில நெருக்கடியை அமல்படுத்தலாம். அந்த ஸ்டேட்ல கவர்னர் இருப்பாரு. கவர்னர் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து பிரசிடென்ட் அனுப்புவாரு. பிரசிடென்ட் என்ன பண்ணுவாருன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சியை இம்போஸ் பண்ணி நேரடியா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல எடுத்துப்பாங்க. ஆனா இந்த ஆர்டிகல் 356 வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்காக அவங்க மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரூலிங்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் மாநிலங்கள்ல அவங்க கட்சி இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட்சியை வந்து கலைக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இப்போ இதுதான் வந்து சர்ச்சையானது. இப்போ இந்த கேஸ் வந்து ஏன் இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கேஸா மாறுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் பல ஸ்டேட்டை வந்து ஸ்டேட் எமர்ஜென்சியை யூஸ் பண்ணி மாநில நெருக்கடியை பயன்படுத்தி கலைச்சிட்டாங்க. அதனாலதான் இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேஸா வந்து பாத்தீங்கன்னா மாறிடுச்சு. ஓகேங்களா? இந்த இன்ட்ரோடக்ஷனோட ஆரம்பிச்சோம்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேஸை வந்து நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இதுல இருக்கக்கூடிய 10 கேள்விகளை வந்து சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பா 10க்கு 10 எடுத்தே தீருவீங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே, சோ இத ஒன் பை ஒன் தெல்ல தெளிவா வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கு அப்படிங்கிறது 1994 நடந்தது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 356 ஸ்டேட் எமர்ஜென்சி இல்லனா குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து பாத்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணாங்க தெரியுமா? அதுதான் இந்த கேஸோட பிரச்சனையே. இந்த கேஸோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எஸ்ஆர் பொம்மை அப்படிங்கிறவர் கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா ஜனதா தளம் கவர்மெண்ட், ஜனதா தளம் கட்சியை சார்ந்தவர் இவரு. கர்நாடகால அப்போ 1988 89 இந்த காலகட்டத்தில் வந்து கர்நாடகா சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்னர் இருந்தார். அவர் பேர் வந்து வெங்கட சுப்பையா இல்லனா வெங்கட சுப்பையா அப்படிங்கிறவர் தான் கர்நாடகாவுடைய கவர்னரா இருந்தார். பேர் வந்து கீழே கொடுத்திருக்க, நான் சொல்றேன். வெங்கட சுப்பையாங்கிறவர் கவர்னரா இருந்தார். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எஸ்ஆர் பொம்மைக்கு வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி இல்ல, பெரும்பான்மை இல்ல அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து பிரசிடென்ட் அனுப்புறாரு. சோ பிரசிடென்ட் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிகல் 356 மாநில நெருக்கடியை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து கர்நாடகாவில் கொண்டு வந்துட்டாரு. இப்ப பொம்மை என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிசிஷனை கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணாரு. அதுக்காக அவர் எங்க போனாருன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹை கோர்ட்டுக்கு போனாரு. அங்க நீதி கிடைக்கல, அதனால சுப்ரீம் கோர்ட் போயிருப்பாரு. சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கேஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏன் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேஸா மாறுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பல மாநிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த கேஸ்ல எந்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் இன்வால்வ், எந்த அரசியலமைப்பு சட்டம் இன்வால்வ் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிகல் 356. ஆர்டிகல் 356னா உங்களுக்கே தெரியும், குடியரசுத் தலைவர் ஆட்சி. ஒரு மாநிலம் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காம செயல்பட்டாங்க, அரசியலமைப்பு சட்டம் சொல்ற மாதிரி செயல்படல அப்படின்னா அந்த இடத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்தலாம். ஆனா இங்க 356 வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, பொலிட்டிக்கல் ரீசனுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, சென்ட்ரல்ல ஒரு கட்சி இருக்கு, ஸ்டேட்ல வந்து அவங்களுக்கு பிடிக்காத ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அதை கலைக்கணுங்கிறதுக்காக ஸ்டேட் எமர்ஜென்சி எல்லாம் யூஸ் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து என்னென்ன கொஸ்டின் எல்லாம் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கறது வந்து கோர்ட்ல வந்து சேலஞ்ச் பண்ண முடியுமா? கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது சரியா தப்பான்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேலஞ்ச் பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் கவர்னர் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் தான் ஃபைனலா, அதை எந்த கேள்வி கேட்க முடியாதா அப்படிங்கிற கொஸ்டின் ரைஸ் ஆனது. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃப்ளோ டெஸ்ட் பண்ணாமலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைச்சிடலாமா அப்படிங்கிற கொஸ்டின் ரைஸ் ஆகுது. ஒரு மாநில அரசாங்கங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, நம்ம வந்து ஓட்டு போட்டு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறோம். அதுல யாரு பெரும்பான்மை இருக்கிறாங்களோ அவங்க வந்து சிஎம்ஆ வந்து பாத்தீங்கன்னா வராங்க. ஆனா அவங்கள போய் கலைக்கும் போது, ஒரு ஸ்டேட்டை வந்து கலைக்கும் போது, ஸ்டேட் கவர்மெண்டே கலைக்கும் போது ஃப்ளோ டெஸ்ட் இல்லாம எப்படி? புரியுதுங்களா? ஃப்ளோ டெஸ்ட்னா என்ன? இப்போ சப்போஸ் ஒரு ஸ்டேட்ல வந்து இப்போதைக்கு வந்து திமுக இருக்கு அப்படின்னா, அவங்க மெஜாரிட்டி இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, டக்குன்னு வந்து கவர்னர் வந்து ரிப்போர்ட் அனுப்பி இங்க வந்து நம்ம மாநிலத்தில் நெருக்கடி அமல்படுத்த முடியுமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, வாக்கெடுப்பு நடத்தணும். வாக்கெடுப்பு நடத்தி அந்த கட்சிக்கு வாக்கெடுப்பு நடக்கும். ஓகேங்களா? ஓட்டிங் நடக்கும். அப்போ அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல அப்படின்னா அப்போ வந்து அவங்க ஆட்சியை கலைக்கலாம். அப்ப இங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃப்ளோ டெஸ்ட் பண்ணாமலே வந்து டிஸ்மிஸ் பண்ணலாமா? அதுக்கப்புறம் செகுலரிசம் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பகுதி, மதச்சார்பற்ற தன்மை அப்படிங்கிறது இந்திய அரசியல் சட்டத்தோட ஒரு பகுதியா இருக்கா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரைஸ் ஆனிச்சு. மேபி இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வர மாதிரி இருக்கலாம், போக போக சரியாயிடும்.
இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்குல என்ன தீர்ப்பு வழங்குச்சு? மெயின் இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரு ஆர்டிகல் 356 வந்து யூஸ் பண்ணி பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூலை வந்து கர்நாடகாவில் கொண்டு வந்துடுறாங்க. கர்நாடகாவில் கொண்டு வந்துட்டாங்க. சோ அப்போ இவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து எனக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்றீங்க, மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு கேட்டதுக்கு பிரசிடென்ட் கவர்னர் வந்து அனுப்பின அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு டைரக்டா பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் பிரச்சனை, ரைட்டா? இப்ப ஜட்மெண்ட்ல என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல கிட்டத்தட்ட 9 நீதிபதிகள் வந்து அடங்கியிருந்தாங்க. இந்த கேஸ் வந்து விசாரிச்சாங்க. இதுல யாரு ஹெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெங்கடச்சலையா அப்படிங்கிறவர் தான் ஹெட்டா இருந்தாரு. எஸ்ஆர் பொம்மை வழக்குல வெங்கடச்சலையா இருந்தாரு. அந்த கவர்னர் பேர் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். யார் வந்து அந்த கர்நாடகாவுடைய கவர்னரா இருந்தார்னா வெங்கட சுப்பையா. விசாரிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா வெங்கடச்சலையா. ஓகேங்களா? சோ இதுல மிக முக்கியமான தீர்ப்பு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பிரசிடென்ட் ரூல் வந்து அமல்படுத்துறீங்கன்னா அதையும் நாங்க ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவோம், நீதி புனராய்வு பண்ணுவோம். ஓகேங்களா? அது சரியா தப்பான்னு சொல்லிட்டு ஆராய்வோம் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 356ங்கிறது ஜஸ்டிசியபிள் தான். ஆர்டிகல் 356 மாநில நெருக்கடி அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் நிலைநிறுத்த முடியும். நீங்க மாநில நெருக்கடி அமல்படுத்துறீங்கன்னா அது எதற்காக அமல்படுத்துறீங்க, அது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்வோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொன்னாங்க. அடுத்து மெஜாரிட்டி அப்படிங்கிறது வந்து ஃப்ளோ டெஸ்ட் வந்து மேண்டட்டரின்னு சொன்னாங்க. இதுதான் ரெண்டாவது முக்கியமான விஷயம். ஃப்ளோ டெஸ்ட் மேண்டட்டரினா, இப்போ ஒரு கட்சி இருக்கு, எஸ்ஆர் பொம்மையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எஸ்ஆர் பொம்மைக்கு வந்து ஒரு வாய்ப்பு கேட்டார்ல, சப்போஸ் அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லன்னு தானே ஆட்சி கவிழ்த்தீங்க, மெஜாரிட்டிய இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ஓட்டிங் பண்ணணும்ல. ஓட்டிங் வாக்கெடுப்பு நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா கவிழ்த்து விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. அப்போ ஓட்டிங் நடத்தணும். அதே மாதிரி அப்போ அதான் என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, ஃப்ளோ டெஸ்ட் அந்த சட்டமன்ற பேரவையில வந்து பாத்தீங்கன்னா வாக்கெடுப்பு நடத்தி அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணணும்னாங்க. ஃப்ளோ டெஸ்ட் வந்து கட்டாயம் பண்ணியாகணும்னாங்க. புரியுதுங்களா? மெஜாரிட்டி மஸ்ட் பி டெஸ்டட் ஒன்லி ஆன் தி ஃப்ளோர் ஆஃப் தி அசெம்பிளி. அந்த சட்டமன்ற பேரவையில தான் மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணணும். கவர்னர் வந்து நினைச்சாரு, கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா அவரு தனிப்பட்ட முறையில வந்து பாத்தீங்கன்னா அவரே டிசைட் பண்ண கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு ஆட்சியை கலைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை கலைக்கிறீங்கன்னா ஃப்ளோ டெஸ்ட் இல்லாம கலைக்க கூடாது அப்படின்னுட்டாங்க. ஓகேங்களா? கவர்னருடைய ரிப்போர்ட்டுங்கிறது ஃபைனல் கிடையாது. கவர்னருடைய ரிப்போர்ட் ஃபைனல் கிடையாது. ஓகேங்களா? அறிக்கைங்கிறது ஃபைனல் கிடையாது. அது சரியா தப்பான ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம். ஓகே, நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. கவர்னருடைய ரிப்போர்ட் வந்து ஃபைனல் கிடையாது அப்படின்ட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராங் யூஸ் ஆஃப் ஆர்டிகல் 356 கேன் பி ரிவர்ஸ்ட். இப்ப சப்போஸ் ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி வந்து நீங்க மாநில ஆட்சியை கலைச்சிட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் அது தப்பா பண்ணிருந்தீங்க அப்படின்னா, அதை நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அந்த மாநிலத்துல எந்த கட்சியை நீக்கிறீங்களோ அதே கட்சி வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னாங்க. ஆர்டிகல் ராங் யூஸ் ஆஃப் ஆர்டிகல் 356 வந்து நீங்க தப்பா யூஸ் பண்ணீங்கன்னா அதை நாங்க ரிவர்ஸ் பண்ணிப்போம் அப்படின்னாங்க. அடுத்து செகுலரிசம் இஸ் தி பேசிக் ஃபீச்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை கட்டமைப்பு மதச்சார்பின்மை அப்படிங்கிறது வந்து முடிவு செய்யப்பட்டது இந்த வழக்குல. செகுலரிசம் அப்படின்னா மதச்சார்பின்மைங்கிறது அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது எஸ்ஆர் பொம்மை வழக்குல. ஓகேங்களா? இப்போ ஏதோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு மாநில அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா மதச்சார்பின்மை, ஓகே, அதாவது மதச்சார்பின்மைனா எந்த மதமும் உயர்ந்ததல்ல, எல்லா மதமும் சமம் அப்படின்னு நடத்தணும். ஏதோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மதச்சார்பின்மைக்கு எதிராக நடக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்டை வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி கலைக்கலாம் அப்படின்னாங்க. ஓகேங்களா? ஃபெடரலிசம் ஸ்ட்ரென்தன்ட். இப்போ இந்தியாங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் லோக்கல் கவர்மெண்ட், அதாவது பஞ்சாயத்து ராஜ், இதெல்லாம் சேர்ந்து தானே செயல்படணும். அதுதான் கூட்டாட்சி தன்மை. இப்ப நீங்க பாட்டுக்கு வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் போய் கலைக்கிறீங்கன்னா நீங்க என்ன அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா? புரியுதுங்களா? அப்புறம் என்னத்துக்கு இந்தியாவை கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்றீங்க, கூட்டுறவு கூட்டாட்சிங்கிறீங்க? இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது. இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரலிசம் ஸ்ட்ரென்தன்ட், இந்த கூட்டாட்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் செய்யப்பட்டது. ஓகே, இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸோட இம்பாக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்டிகல் 356 வந்து அதிக முறை பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணாங்கல்ல, அது வந்து குறைக்கப்பட்டது. ஸ்டேட் அட்டானமி, அதாவது ஒரு மாநில தன்னாட்சி, மாநில சுயாட்சி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு திருப்பி பவர் கிடைச்ச மாதிரி மாறிடுச்சு, ஸ்ட்ரென்தன் பண்ணிச்சு. ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை வந்து இது பாதுகாத்துச்சு. நீதித்துறையுடைய ரோலை வந்து பாத்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் பண்ணுச்சு. ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, பொம்மை கேஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிகல் 356 வந்து அப்பப்போ மிஸ்யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பொம்மை கேஸ்க்கு அப்புறம் அடிக்கடி பயன்படுத்துறது இல்ல. கவர்னர் ரோல் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு முன்னாடி கவர்னர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வச்சிருந்தாங்க. இப்போ அவருக்கோட பவர் வந்து லிமிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோ டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டேட்டை கலைக்கணும்னா அவங்க பாட்டு கலைச்சிருவாங்க. ஓகே, அது அந்த ஃப்ளோ டெஸ்டே பண்ண மாட்டாங்க, பண்ணாமலே அவங்க பாட்டு கலைச்சிருவாங்க. ஆனா இப்போ அது மேண்டட்டரி ஆயிட்டு, கட்டாயமாக்கப்பட்டது. ஒரு ஆட்சியை கலைக்க போறீங்க ஒரு மாநிலத்துலன்னா ஃப்ளோ டெஸ்ட் பண்ணணும், வாக்கெடுப்பு நடத்தி அவங்க மெஜாரிட்டி இல்லைன்னா தான் அவங்களை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னாங்க.
ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நாட் கிளியர், ஓகே, கிளியரா இல்ல நீதி புனராய்வு அப்படிங்கிறது. இதுல கிளியரா வந்து பாத்தீங்கன்னா நீதி புனராய்வுங்கிறது அலோவ் செய்யப்பட்டது. இந்த இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட்ஸ் இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, கேஸ் இயர் என்ன, எஸ்ஆர் பொம்மை வழக்கு அப்படின்னா 1994. எத்தனை பேர் இருந்தாங்க? 9 ஜட்ஜ் இருந்தாங்க. யார் வந்து முதன்மை, இதுல யாரு மெயின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெட் யாருன்னு கேட்டீங்கன்னா வெங்கடச்சலையா அப்படிங்கிறவரு. எந்த ஆர்டிகல் இன்வால்வ் ஆயிருக்குன்னா 356. இதுல எந்தெந்த விஷயம் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆனிச்சு, வலிமையானதுன்னு கேட்டா, பெடரலிசம், கூட்டாட்சி தன்மை, செகுலரிசம், மதச்சார்பின்மை, ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புனராய்வு, இதெல்லாமே வந்து ஸ்ட்ரென்த் ஆனிச்சு. முக்கியமான பாயிண்ட் இது. பெடரலிசம் ஸ்ட்ரென்த் ஆனிச்சு, மதச்சார்பின்மை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணாங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து ஸ்ட்ரென்த் பண்ணாங்க. இந்த எஸ்ஆர் பொம்மை அப்படிங்கிறது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். இது இதை வந்து ஆர்டிகல் 356 வந்து அதிகமா மிஸ்யூஸ் பண்றாங்களா, அது வந்து ரெஸ்ட்ரிக்ட், தடை செய்யப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து பிரசிடென்ட் ரூலை வந்து இம்போஸ் பண்றாங்க அப்படின்னா, Supreme Court held that the imposition of President rule is subject to judicial review. குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துறீங்கன்னா அதையும் நாங்க வந்து நீதி புனராய்வு பண்ணுவோம், சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இதை ஆர்பிட்ரரியா பயன்படுத்தக்கூடாது, அதாவது தன்னிச்சையெல்லாம் நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாது. பிரசிடென்ட் ரூல்ல நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ரூல் எல்லாம் அமல்படுத்தக்கூடாது. ஆர்பிட்ரரினா தன்னிச்சையா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா செய்யலாம் கூடாது அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி வந்து கோர்ட் மேட் ஃப்ளோர் டெஸ்ட் மேண்டட்டரி, அதாவது ஒருத்தவங்க மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லி டிசைட் பண்ண வேண்டியது அந்த சட்டமன்ற பேரவையுடைய ஃப்ளோர் டெஸ்ட், வாக்கெடுப்பு தான், நீங்க நினைக்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அது இல்லாம செகுலரிசம், இதுக்கு வந்து ஒரு ரீஅஃபர்ம் செஞ்சது, திருப்பி வந்து மீண்டும் ஒரு முக்கியத்துவத்தை வந்து கொடுத்திருக்கும். ஓகேங்களா? எஸ்ஆர் பொம்மை கேஸ் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 356 அதை மிஸ்யூஸ் பண்றது வந்து குறைச்சது. ஃப்ளோர் டெஸ்ட் வந்து மேண்டட்டரின்னு சொல்லிச்சு, அதாவது மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும், மெஜாரிட்டி இல்ல அப்படின்னா அவங்க வந்து நீங்க ஆட்சியை கவிழ்க்கலாம் அப்படின்னாங்க. செகுலரிசம் அப்படிங்கிறது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர், மதச்சார்பின்மை அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது முடிவு செய்யப்பட்டது. ஓகேங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினை போய் நீங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்ஆர் பொம்மை கேஸ் ரிலேட்டட் டு விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஆர்டிகல் 356. Which year was the SR பொம்மை judgment delivered? எப்போ வந்து எஸ்ஆர் பொம்மை ஜட்ஜ்மெண்ட் வந்து டெலிவர் ஆனிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் சி 1994. How many judges were there in bench that decided the SR பொம்மை case? எத்தனை பேர் இருந்தாங்க அந்த கேஸ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 பேர் இருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. According to the SR பொம்மை case, where should the majority of a state government be tested? அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்னு எங்க டெஸ்ட் பண்ணணும்? கவர்னர் ஆபீஸா, பிரசிடென்ட் ஆபீஸா, பார்லிமெண்டா, இல்ல ஃப்ளோர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ளோர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. Which of the following power under Article 356 was made subject to judicial review by this case? ஓகேங்களா? 5th கொஸ்டின். எந்த பவர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி அதையும் நாங்க ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவோம், இந்த கேஸ்ல எதை ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவோம்னு சொன்னாங்க, நீதி புனராய்வு பண்ணுவோம் அப்படின்னாங்கன்னா பிரசிடென்ட் ரூல, குடியரசுத் தலைவர் ஆட்சியை. Which basic feature of the constitution was strongly reaffirmed in the SR பொம்மை case? எந்த அடிப்படை கட்டமைப்பு, எந்த பேசிக் ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா ரீஎஃபர்ம் செஞ்சாங்க, மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா செகுலரிசம். ஆப்ஷன் சி செகுலரிசம், மதச்சார்பின்மை. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த கோர்ட் ஃபைண்ட் தட் ஆர்டிகல் 356 வாஸ் இம்போஸ்ட் ராங்லி? இப்போ ஆர்டிகல் 356 வந்து தவறா பயன்படுத்தினாங்கன்னா கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரீஸ்டோர் பண்ணும். யார் எந்த ஆட்சி கலைக்கப்பட்டதோ அதே ஆட்சியை வந்து ரீஸ்டோர் பண்ணுவாங்க, திருப்பி ஆட்சி அமைக்க சொல்லுவாங்க. Which of the following statement is correct as per the SR பொம்மை case? SR பொம்மை கேஸை பொறுத்த வரைக்கும் எது வந்து ரைட்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபெடரலிசம் இஸ் a part of basic structure, கூட்டாட்சி அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னாங்க. எந்த சீஃப் மினிஸ்டர் வாஸ் டைரக்ட்லி இன்வால்வ் இன் த எஸ்ஆர் பொம்மை கேஸ்? எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல எந்த சீஃப் மினிஸ்டர் வந்து இன்வால்வ் ஆனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்ஆர் பொம்மை. வாட் வாஸ் த பிக்கஸ்ட் இம்பாக்ட் ஆஃப் த எஸ்ஆர் பொம்மை ஜட்ஜ்மெண்ட்? எஸ்ஆர் பொம்மை ஜட்ஜ்மெண்ட்ல மிக முக்கியமான இம்பாக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரென்தன்ட் ஸ்டேட் அட்டானமி, மாநில தன்னாட்சி வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வலிமையாக்கப்பட்டது. ஓகேங்களா? தமிழ்ல ஒரு டைம் பாத்துங்க. ஓகே, இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். அது இல்லாம நம்முடைய திஆர்ட் அகாடமில பாண்டிச்சேரி போலீஸ் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர், அடுத்து வரக்கூடிய யூடிசி, எல்டிசி, கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல், இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. அது இல்லாம அட்மிஷன் ஓபன்ல இருக்கு.
தேவைப்படுறவங்க 9952787085 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அது இல்லாம ஜனவரி 1 இருந்து, அதாவது இன்னையில இருந்து சிலபஸ் வைஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 12 வீக்லி டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சிலபஸ் வந்து கவர் பண்ணி கிட்டத்தட்ட 3 மந்த்துக்குள்ளேயே நாங்க வந்து முடிச்சிருவோம். அது எல்லாத்தையுமே சிலபஸ் பேஸ்ட் உங்களுக்கு சிலபஸ் வந்து அனுப்பி அதை சார்ந்த கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதனால வித்தின் 3 மந்த்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிலபஸை வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். தேவைப்படுறவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.